நெய் வாசனையோட மணக்க சாம்பார் சாதம். நம்மளோட ஃபாலோவரான ஸ்வாதின்றவங்க சாம்பார் சாதம் அவங்களோட ரொம்ப ஃபேவரட்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர்ல 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். அதுல 1/2 கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். 1/2 கிளாஸ்க்கும் கம்மியா பாசி பருப்பு. இது கூடவே 5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊத்திக்கிறேன். ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமா பெருங்காயம் போட்டு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரத்துல 6 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊத்திட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் கேரட், பீன்ஸ், பட்டாணி, முள்ளங்கி, அது கூடவே கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். 1/2 நிமிஷம் போல வதக்கிட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காய்கறி எல்லாம் வெந்ததும் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சிருந்தா அதை ஊத்திட்டு கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்ப வேக வச்சிருந்தா சாதம் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட வறுத்த முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி. இப்ப ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.